வணக்கம். தாய் வீடு மார்ச் 2026. குழந்தை பெறுவதை விஞ்ஞானம் சாத்தியமாக்குமா? எழுதி வாசிப்பவர் சந்திரகௌரி சிவபாலன். ஆண் பெண் என்னும் இருபால் பிரிவுகள் உயிரினங்களிடையே காணப்படுகின்றன. இவை பால் கவர்ச்சியின் மூலமும் இயற்கை அமைப்பின் மூலமும் ஒன்றோடு ஒன்று கலந்து பரம்பரை அமைப்பு முறையை பேணுகின்றன. காதல், காம கவர்ச்சி என்பன இருபாலாரிடையே ஏற்படுகின்ற உணர்வு என காலம் காலமாக எமது பண்பாடு கற்பித்தது. இதை மீறிய உறவு முறைகளை தற்போது பல உலக நாடுகள் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொண்டுள்ளமையை அறிகின்றோம். இதன் மூலம் தமது வாரிசுகளை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதனையே இக்கட்டுரை ஆய்வு செய்கிறது. தற்போது பாலினம் என்பதே இல்லை, மனிதர் என்னும் இனம் மட்டுமே உள்ளது. உறுப்புகளை கொண்டு பால் கவர்ச்சியுள்ள LGBTQ என்னும் ரெயின்போ சொசைட்டி என்று அழைக்கப்படும் இன மக்களும் தம்மை வெளிப்படையாக அடையாளப்படுத்தி உலகமெங்கும் வாழுகின்றனர். இது பற்றி LGBTQ என்ற நூலிலே விளக்கமாக நான் எழுதியிருக்கின்றேன். பெண்ணும் பெண்ணும் காதல் கொள்வது, காமம் கொள்வதுமான பண்பை உடையவர்கள் லெஸ்பியன் என்றும், ஆணும் ஆணும் பாலியல் ரீதியாக தொடர்பு வைத்திருப்பதற்கு கே என்றும், ஆண் பெண் இருபாலிடமும் பாலுணர்வு கொண்டவர்கள் பைசெக்சுவல் என்றும், பிறப்பால் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் உள் உணர்வு ரீதியாக ஆண் தம்மை பெண்ணாகவோ பெண்கள் தம்மை ஆணாகவோ நினைத்து வாழுபவர்கள் டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கை திருநம்பி என்றும், பாலியல் அடையாளம் அல்லது பாலின அடையாளம் ஜெண்டர் ஐடென்டிட்டி பாரம்பரிய வரையறைக்குள் அடங்காதவர்கள் தங்களை ஒரு குறிப்பிட்ட பாலின பிரிவுக்குள் அடக்காமல் கியூஆ என்று தம்மை அடையாளப்படுத்தி வாழ்கிறார்கள். இவர்களை விட காதலிலோ காமத்திலோ நாட்டமில்லாத அரோமான்டிக் என்பவர்கள் குவெஷனின், இன்டர்ஸ், ஏசெக்சுவல், அரோமான்டிக், pansexual, non-binary of envy, genderqueer, agender, strut, muke, mahu, heterosexism, cisgender போன்ற பிரிவுகளும் இருக்கின்றன. திருமாலுக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தையே ஐயப்பர் என புராண கதை கோருகின்றது. திருமால் மோகினி அவதாரம் எடுத்து தாரக வனத்துக்கு முனிவர்களின் தவத்தை சோதிப்பதற்காக வந்தபோது சிவன் திருமாலின் மோகம் கொண்டு சிவனுக்கும் திருமாலுக்கும் பிறந்த குழந்தையே ஐயப்பர் என புராண வரலாறு கூறுகின்றது. திருமால் மோகினியாக மாறியது டிரான்ஸ்ஜெண்டர் என்றே கருத வேண்டும். இவர்களுக்கு எப்படி குழந்தை பிறந்தது என்பது கேள்விக்குறி. சமூகத்திலே இவ்வாறான பால் பிரிவுகள் இருந்திருக்க வேண்டும் என்பதை அறிவிப்பதாக இக்கதை உணர்த்துகின்றது. பழங்குடி மக்களிடமும் ஆதி மனிதரிடமும் இருந்த முறை தவறிய காதலை ஒரு வரையறைக்குள் கொண்டு வரவே பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் உருவாகின. அவை மனித உணர்வுகளுக்கு கட்டுப்பாட்டை விதித்து வாழ்க்கையின் சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் இல்லாமல் செய்கின்றன என்று தற்கால தலைமுறையினர் வாதிடுகின்றனர். காலம் காலமாக தம்மை கொன்று சமூகத்தின் பார்வைக்காக எத்தனையோ ஆண்களும் பெண்களும் இவ்வுலகில் வாழ்ந்து மடிகின்றார்கள். மனிதர்களின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்கள் என முழக்கமிடுகின்றனர். மேல நாடுகள் இவற்றுக்கு தலை சாய்த்து இச்சமூகத்தினரை ஏற்கத் தொடங்கிவிட்டனர். கே எனப்படும் ஆணும் ஆணும் இணைந்து ஒரு சிசுவை உருவாக்க முடியுமா? கற்பம் உருவாக விந்து, முட்டை, கருப்பை தேவை. ஆண்களிடம் விந்து மட்டுமே இருக்கும், முட்டையும் கருப்பையும் இல்லை. வேறு 3 வழிகளில் பிள்ளையை இவர்கள் பெற முடியும். சரோகசி: ஒரு ஆண் தனது விந்துவை ஒரு பெண் முட்டையுடன், அதாவது டோனர் எக், இணைத்து மற்றொரு பெண்ணின் கருப்பையில் கர்ப்பமாக வளர்க்கலாம். பிறந்த பிள்ளை சட்டப்படி அவர்களின் பிள்ளையாக இருக்கலாம். அது நாட்டின் சட்டத்தை பொறுத்தது. இந்த முறையில் குழந்தைகளை பெற்றெடுக்கும் வழிமுறை உண்டு. அதைவிட அடுத்ததாக தத்தெடுப்பு.
பல நாடுகளில் ஆண் தம்பதிகள் குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி உள்ளது. குழந்தைக்கு பெற்றோர் அன்பு, பாதுகாப்பு கிடைப்பதே முக்கியம். மனிதருடைய வாழ்க்கையில் அதிகூடிய வாழ்நாட்கள் 100 வருடங்கள் ஆயின் அதன் பின் அந்த பூமியிலே அவர்கள் மீண்டும் வரப்போவதும் இல்லை. தம்முடைய வாரிசுக்கு எவ்வித புத்திமதி கூறி வழிநடத்தப் போவதும் இல்லை. மரணம் அப்படியே அவர்கள் வாழ்க்கையை கரைத்துவிட்டு போகும். தம்முடைய வாரிசுகளும் காலப்போக்கில் அனைத்தையும் மறந்து விடுவார்கள். உலகுக்கு உயிரை சிறந்த முறையில் வளர்த்தெடுத்து ஒப்படைப்பதே மனிதரின் கடமை. அதனை கேயினரும் செய்யலாம். இம்முறையில் குழந்தையை தத்தெடுத்து கே இன மக்கள் வளர்ப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்கால அறிவியல் இன்னும் அது ஆராய்ச்சியில் இருக்கின்றது. ஆண் செல்களிலிருந்து முட்டை உருவாக்குவது போன்ற ஆய்வுகள் நடக்கின்றன. ஆனால் இது இன்னும் நடைமுறையில் இல்லை. ஆண்களின் உடலுக்குள் கருப்பை வளரச் செய்ய வேண்டும், செல்களை உற்பத்தி செய்ய வேண்டும். சில டிரான்ஸ்மேன் ஹோமோனை நிறுத்தி தங்களுடைய கருப்பையில் இயல்பாகவே IVF மூலமாக கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றிருக்கின்றார்கள். இயற்கைக்கு மாறாக பல விடயங்களை செய்து காட்ட விஞ்ஞானம் முயற்சி கொண்டு இருக்கின்றது. ஆனால் சில சமய நிறுவனங்களும் நாட்டு அரசினரும் தடை செய்து கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் இந்த இயற்கைக்கு மாறான விடயங்களால் பாதிப்புகளை எதிர்நோக்கலாம் என்கின்றனர். உதாரணமாக, ஒரு உயிரின் மரபணு அப்படியே நகலாக இன்னொரு உயிரை உருவாக்கும் குளோனிங் முறை வெற்றியடைந்தது. குளோன் செய்ய வேண்டிய உயிரிலிருந்து, உதாரணமாக செம்மறியாடு, மாடு போன்ற உயிர்களிலிருந்து தோல், செல் போன்ற சாதாரண உடல் செல் எடுக்கப்படுகின்றது. அந்த செல்லுக்குள் முழு டிஎன்ஏயும் இருக்கும். அதன்பின் மற்றொரு பெண் உயிரின் முட்டை செல் எடுக்கப்படுகின்றது. அதில் இருக்கும் நியூக்ளியஸ் முழுவதும் அகற்றப்படும். இப்போது அது காலியான முட்டையாகின்றது. இப்போது டிஎன்ஏ இடமாற்றம் நடத்தப்படுகிறது. முதல் உயிரின் உடல் செல்லிலிருந்து எடுத்த நியூக்ளியஸ் இந்த காலி முட்டை செல்லுக்குள் வைக்கப்படும். சிறிய மின்சார அதிர்ச்சி கொடுக்கப்படுகின்ற போது அந்த செல்லானது நான் கருவாக வளர வேண்டும் என்று நினைத்து பிரிவடைந்து வளரத் தொடங்குகின்றது. உருவான கரு ஒரு சரோகேட் தாயின் கருப்பையில் வைக்கப்படுகிறது. இது பின் சாதாரண கர்ப்பம் போல வளர்ந்து பிறக்கிறது. இவ்வாறு உருவான முதல் குளோன் பாலூட்டி 1996 ஸ்காட்லாந்தில் பிறந்த செம்மறியாடு டாலி. இதுவே குளோனிங் உலகத்தை மாற்றியது. எனவே எதுவும் சாத்தியம். மனித உடலும் செல்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோ என்றால் நம்ப மறுக்கும் மனம். ஆனால் அதுவும் உண்மையே. மூளையின் செயற்பாடு நின்றுவிட்டால், எமது இதயம் தொழிற்பட மறுத்தால், ரோபோக்களை திருத்துவதை போல திருத்தி செயற்பட முயற்சி செய்வோம். முடிந்தால் எம்முடைய இயந்திர உடல் தாங்கிய சிறிது காலம் ஆயுளை நீட்டிப்போம். ஒரு நாள் அனைத்தும் நிற்க வெறும் சாம்பலாவோம். செல்களை உருவாக்கி செயல்படுத்தி உறுப்புகளை வளர வைக்கும் விஞ்ஞானம் கருப்பையை உருவாக்க முயற்சிக்க மாட்டாது என்று ஏன் நம்ப மறுக்கிறோம்? அமெரிக்காவில் ஒரு ஆண் குழந்தையை கருவில் சுமந்தார் என்று பல செய்திகள் வெளியாகின. அவர் டிரான்ஸ்மேனாக இருந்திருக்கின்றார். பிறக்கும்போது பெண்ணாக பிறந்து பின் மனத்திலும் அடையாளத்திலும் ஆணாக தன்னை மாற்றி வாழ்ந்தவர் என்பது தெரிய வந்தது. முடிவாக வேகமாக முன்னேறி வரும் விஞ்ஞானம் எதிர்காலத்தில் இதையும் சாத்தியப்படுத்தலாம். நாம் நினைத்து பார்க்காத பல சாதனங்களை விஞ்ஞானம் நடத்தி காட்டியிருக்கின்றது. கே தம்பதிகள் பிள்ளை பெறுவது, வளர்ப்பது என்பதை 3 கோணங்களில் மதம், அறிவியல், சமூக பார்வை. மதத்தின் பார்வை. மதங்களில் ஒரே மாதிரி கருத்து இல்லை. பெரும்பாலும் பாரம்பரிய விளக்கங்களே ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்து மதத்தை எடுத்து பார்க்கின்ற போது பாரம்பரியமாக திருமணம் என்பதில் ஆண் பெண் என்ற கருத்தே வலுவாக உள்ளது. ஆனால் புராணங்களில் பாலின வேறுபாடு, 3ஆம் பாலினம், பாலின மாற்றம் போன்ற குறிப்புகள் இருக்கின்றன. அர்த்தநாரீஸ்வரர், சிகண்டி போன்றவை.
கே பிள்ளை வளர்ப்பு பற்றி நேரடி தடை எதுவும் இல்லை. ஆனால் சமூக நடைமுறை மத விளக்கத்தை விட கடுமையாக இருக்கின்றது. கிறிஸ்தவ மதத்தை எடுத்து பார்க்கின்ற போது பெரும்பாலான தேவாலயங்கள் கே உறவுகளையும் அதில் குழந்தை வளர்ப்பதையும் ஏற்க மறுக்கின்றன. சில நவீன லிபரல் தேவாலயங்கள் ஐரோப்பா, US போன்ற நாடுகளில் சேம் செக்ஸ் பேரண்டிங்கை ஏற்றுக்கொள்ளுகின்றன. இஸ்லாமிய மதத்தை எடுத்து பார்க்கின்ற போது கே உறவுகள் பெரும்பாலும் பாவமாகவே பார்க்கப்படுகின்றன. அதனால் கே தம்பதிகள் பிள்ளை பெறுவது, வளர்ப்பது மத ரீதியாக ஏற்கப்படுவதில்லை. மொத்தத்தில் மதங்கள் பெரும்பாலும் பாரம்பரிய குடும்ப அமைப்பையே முன்னிலைப்படுத்துகின்றன. கே பெற்றோர்கள் வளர்க்கும் குழந்தைகள் மனநலம், கல்வி, சமூக இவை எல்லாவற்றிலும் சாதாரண பெற்றோரின் குழந்தைகளுக்கு சமமாகவே இருக்கிறார்கள் என ஆய்வுகள் கூறுகின்றன. இவர்கள் வளர்ப்பில் குழந்தைக்கு தீங்கு ஏற்படும் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை. குழந்தைக்கு அன்பு, பாதுகாப்பு, நிலையான சூழல் போன்றனவே முக்கியம். பெற்றோரின் பாலினம் முக்கிய காரணம் இல்லை. ஒரு குழந்தைக்கு மிக முக்கியமானது யார் பெற்றோர் அல்ல, எப்படி பெற்றோர் என்பதே. முடிவாக, காதல் என்பது பிள்ளை பெறும் திறன் அல்ல. காதல் என்பது குடும்பம், பெற்றோர் என்பவை பல வடிவங்களில் இருக்கலாம். கேக்களின் திருமணங்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் மனித உருவாக்கம் குறையும் என்னும் குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. ஆனால் மனிதர்களில் சாதாரணமான மக்களும் இருக்கின்றார்கள், ரெயின்போ சமூகத்தினரும் இருக்கின்றார்கள். எனவே மனித இனம் அழிந்து போக சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆணும் இணைந்து பிள்ளை பெற்றெடுப்பதை எதிர்காலமே பதில் கூறும். நன்றி.